திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கும் பெருமாள் ஒரு பக்தருக்காக மலையிலிருந்து இறங்கி வந்து தரிசனம் தந்த புண்ணிய தலம் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி அருகே அரியக்குடியில் எனும் இடத்தில் வேங்கடமுடையான் பெருமாள் கோவில் என்ற தெய்வத்தலமாக எழுந்து நிற்கிறது. திருமலையில் வழிபடுவதற்கு சமமான தலம் இது என்பதால் தென் திருப்பதி என்று அழைக்கப்படுவதோடு இங்குள்ள விசேஷமிக்க மூலகருடன் ஒரு மனிதனின் தொடர் தோல்விகளை முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றியடைய வைக்கிறார். திருவரங்கத்தில் ராமானுஜர் ஆராதித்த பெருமாள் விக்கிரம், திருப்பதியிலிருந்து கொண்டு வந்த ஸ்ரீ சடாரியும், திருமயம் ஸ்ரீ சத்தியமூர்த்தி ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அக்னி ஆகிய மூன்றும் இக்கோவிலில் நிறுவப்பட்டு சக்திமிக்க ஆலயமாக விளங்குகிறது. 80 அடி அளவிலான 7 அடுக்கு ராஜகோபுரத்துடன் காணப்படும் இக்கோவிலின் வரலாறு கேட்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. வேங்கடநாதன், வெங்கடாஜலபதி, வெங்கடேசன், வெங்கடேஸ்வரன், கோவிந்தன், சீனிவாசன், பாலாஜி என பக்தர்களால் போற்றி வணங்கப்படும் திருப்பதி பெருமாளின் தீவிர பக்தரான சேவுகன் செட்டியார் என்பவர் ஆண்டுதோறும் திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து வந்தார். ஒருமுறை வயது முதிர்வின் காரணமாக திருமலையில் மயக்கமடைந்த நிலையில் இனி இங்கு வர இயலாமல் போய்விடுமோ என்று கவலையடைந்தார். அப்போது அவருக்கு காட்சியளித்த பெருமாள், இனி என்னை காண இங்கு வரவேண்டாம், உன்னை காண நான் வருகிறேன் என்று கூறியதோடு தான் தோன்றும் இடத்தினை சொல்லி கூறி மறைந்தார் திருப்பதி வெங்கடேச பெருமாள். நீ ஊர் திரும்பும் போது எந்த இடத்தில் உடைந்த தேங்காயும் குங்குமமும் அதற்கு மேலே கருடனும் வட்டமிடுகிறதோ அங்கே நான் குடியிருப்பேன் என்று பெருமாள் திருவாய் திறந்து கூறியது போலவே அக்காட்சிகள் தோன்றிய இடத்தில் சேவுகன் செட்டியார் இத்தென் திருப்பதியை அமைத்ததாக தல வரலாறு கூறுகிறது. கிழக்கு நோக்கி காணப்படும் கலை சிற்பங்கள் நிறைந்த இக்கோவிலில் மூலவர் திருவேங்கடமுடையான் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேதராக காட்சியளிக்கிறார். இது திருப்பதியை போன்ற பெருமாள் தாயார்களுடன் அருள் பாலிக்கும் ஒரு வைணவ தலமாக இருப்பதால் திருப்பதியைப் போலவே சக்தி மிக்க ஆலயமாக திகழ்கிறது. இக்கோவிலில் உள்ள கருடாழ்வர் இருபுறமும் சிம்மங்களுடன் காட்சி தருவதோடு ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர் போன்றோரும் இங்கு அருள் பாலிக்கின்றனர். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு நகரத்தார் கட்டிடக்கலையின் அற்புதமான எடுத்துக்காட்டுதல்களில் ஒன்றான இக்கோவிலில் ஏகாதேசி மண்டபத்தில் பல் மூலிகை மற்றும் காய்கறி சாய ஓவியங்கள் காலங்களை கடந்து காட்சியளிப்பதோடு தசாவதார மண்டபத்தில் விஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களின் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் வீற்றிருக்கின்றன. வடக்கு பகுதியில் தெப்பக்குளமும் இத்தலத்தின் ஈசானிய மூலையில் மூளை கருடனும் காட்சியளித்து பக்தர்களை எதிரிகளின் வீழ்ச்சியிலிருந்து காத்து வருகிறார். பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கும் இந்த கருட பகவானுக்கு பக்தர்கள் தேங்காய்களை தரையில் உடைக்காமல் வானில் உடைப்பது போல பக்கசுவர் மீது வீசி உடைக்கின்றனர். இந்த மூலகருட பகவானை வணங்கினால் ஏவல் பிள்ளி சூனியம் மனவியாதி அகலும் என்பதோடு சத்ருபயம் நீங்கி வளம் பெருகும், நினைத்த காரியம் நிறைவேறும் என கூறப்படுகிறது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் செந்தில்குமாருடன் கலைமாமணி நந்தகுமார்.